தமிழ்நாட்டிலே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற அத்தனை அட்டூழியங்களுக்கு எதிராகவும் நாங்கள் போராடி இருக்கிறோம். ஆனா கடந்த காலங்களை கடந்த வருடங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சிறந்த எதிர்க்கட்சியாக அதிமுக திகழ்ந்ததா? திரு இபிஎஸ் அவர்கள் எடுத்த முடிவையும் இங்க யாரும் தவறுன்னு சொல்லல. அதே மாதிரி திரு செங்கோட்டையன் அவர்கள் கூறியது தவறு, அவர் இப்படி கேட்டிருக்க கூடாது அப்படின்னு யாரும் சொல்லல. மாதிரி பார்க்க கூடாதுங்க. எங்கள் பொதுச் செயலாளர் என்ன முடிவெடுத்திருக்கிறாரோ அதை ஒட்டுமொத்த கட்சியும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. குறை சொல்வதற்கே ஒண்ணும் இல்லை. இல்ல, ஒட்டுமொத்த கட்சியும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறப்ப திரு செங்கோட்டையன் அவர்களை சார்ந்தவர்கள் நிறைய பேர் வந்து இங்க ராஜினாமா பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. பாஜக மேலிடம் ஏன் இப்படி தனித்தனியா இத்தனை பேரை தனியா சந்திக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. முதல்ல எனக்கு சந்திச்சிருக்காங்களான்னு எனக்கு தெரியலீங்க. அமித்ஷா அவர்களை பார்த்தேன் திரு செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆனா அமித்ஷா அவர்கள் சொல்லல. உண்மையில தெரியாது. அவர் எப்படி பொய் சொல்ல முடியும் பார்க்காம? சாத்தான்குளம் பிரச்சனை வந்து எவ்வளவு பெருசா பேசப்பட்டது. அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு விஷயம் தான். இந்த சம்பவம் அன்றைக்கு நடந்த பிறகு இந்த கொரோனா காலத்தில் முதலமைச்சருக்கு அது வந்து முதலமைச்சர் குறித்து நடவடிக்கை எடுக்கிறார். சிபிஐக்கு நாம இந்த வழக்கு மாற்றப்படுகிறது. இப்போ அஜித் குமாரினுடைய மரணம், இதனுடைய முடிவு என்னாச்சு? இதுவும் சிபிஐக்கு மாற்றப்பட்டது. ஆட்சியின் திறமையின்மை தானே, அப்படித்தானே சொல்லுவாங்க. இந்த அரசினுடைய இந்த திமுக அரசினுடைய ஆட்சி திறமையின்மை தான். அதிமுக காலத்திலேயே நான் அந்த சாத்தான்குளம் பிரச்சனையே சொல்றேன். அதே போன்றுதான் இப்ப கவினுடைய படுகொலை. ஜாதிய அரசியலை மையப்படுத்தி தான் இரண்டு கட்சிகளும் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கோம். ஜெர்மனிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. நாட்டுக்கு வந்து இவ்வளோ கோடி வந்து நாங்க முதலீடு வந்து ஈர்த்துட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து முதலீட்டை ஈர்க்கிற பயணமா அல்லது முதலீடு செய்கிற பயணமா? திரு விஜய் அவர்கள் களத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப இளைஞர்கள் ஓட்டு வந்து அவருடைய கட்சிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிமுக தொண்டர்களுக்கு மறைமுகமாக அவர் அழைப்பு விடுத்ததையும் பார்க்க முடியும். ஆனால் அவர் அதிமுகன்னு பேரை சொல்ற வரைக்கும் காத்திருக்கோம். நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்முடைய நமது அம்மா பத்திரிகையின் தலைமை ஆசிரியர் மற்றும் அதிமுகவிலிருந்து திரு கல்யாணசுந்தரம் அவர்கள் தான் நினைஞ்சிருக்கிறாங்க. பேச நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசலாம். வணக்கம். வணக்கம். நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு தமிழக அரசியல் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அரசியல் சூழ்நிலைகள் பரபரப்பா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அதிமுகவும் இங்கே அப்படிங்கிறதும் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். முதல்ல வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட சுற்றுப்பயணம், முதல் கட்ட சுற்றுப்பயணம் முடிவடைந்தது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. எப்படி இருந்தது அந்த சுற்றுப்பயணம்? மக்களிடம் என்ன மாதிரியான எதிர்பார்ப்பு இருந்தது, அதெல்லாம் சொல்ல முடியுமா? இல்லை, இது பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குங்க. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 140 தொகுதிகளை நிறைவு செய்கிற வகையில் அந்த பயணம் இருக்கு. கோயம்புத்தூர்ல தொடங்கினாரு. இது என்னன்னா, ஒன்று கட்சி மட்டத்தில் வந்து ஒரு பெரு நம்பிக்கையையும் ஒரு எழுச்சியையும் கொடுத்திருக்கு. இன்னொரு பக்கம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற திமுகவினுடைய இந்த காட்டாட்சி தர்பாருக்கு எப்படியாவது முற்றுப்புள்ளி வைத்து விட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிற மக்கள், அவர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை பயணம் கொடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். எங்கெல்லாம் போகிறாரோ, எந்த மாவட்டத்திற்குள்ளே அவர் நுழைந்தாலும் அலையலையாக மக்கள் வெள்ளம் அவரை வரவேற்க காத்திருப்பதும், அதே போல பல்வேறு அமைப்பை சேர்ந்தவர்கள் மாலை நேரங்களில் மக்களை சந்திக்கிற பயணத்தை மேற்கொள்றாரு. ஆனால் காலையிலிருந்தே வந்து பல்வேறு சங்கங்கள், விவசாயிகள் சங்கம், மீனவர் சங்கம், இங்கே விசைத்தறி ஊழியர்கள் சங்கம், இப்படி பல்வேறு தரப்பட்ட சங்கங்களை சார்ந்த நிர்வாகிகள், மக்கள் அவங்க வந்து மீண்டும் மீண்டும் சந்தித்து என்ன வகையான மாற்றங்கள் வேண்டும்ங்கிற கோரிக்கையை அவர்கள் கொடுக்கிற காட்சிகளை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இவையெல்லாம் வந்து ஒரு புதிய நம்பிக்கையை மக்கள் மத்தியிலே விதைத்திருக்கிறது. இது ஒரு நல்ல ஆரோக்கியமான குறியீடுன்னு நினைக்கிறேன். குறிப்பா அவர் சந்திக்கிற போது வந்து வேளாண் துறையை சார்ந்தவர்கள், விவசாயிகள் எல்லாத்தையுமே சந்திச்சுட்டு இருக்கிறாருங்கிற பார்க்க முடியுது. அவர்கள் வைக்கும் முதன்மையான கோரிக்கைகள் என்னவா இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாமா? ஒவ்வொரு பக்கத்துல ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள் இருக்குங்க. இப்ப நீங்க கொங்கு மண்டலத்தில் எடுத்தீங்கன்னா, குறிப்பா கோயம்புத்தூர், திருப்பூர் பகுதிகள் எடுத்து ஈரோடு, அவங்க வந்து ஏற்கனவே அத்திக்கடவு அவிநாசி கூட்டு குடிநீர் திட்டம் வந்து ஒரு 60 ஆண்டு கால கோரிக்கையாக இருந்ததை மரியாதைக்குரிய எங்கள் பொதுச் செயலாளர் முதலமைச்சராக இருக்கிற போது நிறைவேற்ற தொடங்கினார். ஆனால் அதனுடைய அந்த 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்கிற சூழல் இருந்தபோது கிட்டத்தட்ட 4.5 ஆண்டு காலமாக ஒரு 10 விழுக்காட்டுக்கும் குறைவான பணிகளே அதில் நடந்து கொண்டிருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் முடித்து வச்சிருந்த பணியை வந்து முதலமைச்சர் திறந்து வச்சுட்டு போறார். அதுக்கே 4 ஆண்டுகள் எடுக்குது அவருக்கு. இந்த பணிகள் மீண்டும் தொடங்கப்பட வேண்டும், இந்த திட்டம் வந்து முழுமையாக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை அங்கே அந்த பகுதியில் மக்கள் வைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி நீங்க டெல்டா மாவட்டங்களுக்கு போகும்போது, டெல்டா மாவட்டங்கள் வந்து பொருட்களுக்கு, கரும்பு உள்ளிட்ட பொருட்களுக்கு வந்து நாங்க கொள்முதல் விலையை அதிகப்படுத்துவோம் என்கிற வாக்குறுதியை கொடுத்து இன்றைக்கு அவர்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிற இந்த சூழலில் அதெல்லாம் எங்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும். அதே மாதிரி நாங்கள் உற்பத்தி செய்கிற பொருட்களை பாதுகாப்பதற்கான பாதுகாப்பு கிடங்குகளை அதிகப்படுத்தி கொள்முதலை அதிகப்படுத்துவதன் மூலமாக எங்களுக்கு வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் என்கிற பல்வேறு தரப்பு கோரிக்கைகள் இருக்கு. இன்னும் சில விஷயங்கள் நீங்க புதுசாக பார்த்தீங்கன்னா, இந்த பயணம் தொடங்கினதிலிருந்து இன்றைக்கு வரைக்குமாக ஏராளமான விஷயங்களிலே குறிப்பிடத்தக்க மாற்றங்களை இந்த பயணம் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறது. அடுத்த தேர்தல் வரத்துக்கு இன்னும் ஒரு 8 மாசம்லேருந்து 7 மாசம் தான் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இத்தனை வருடங்கள்ல வந்து அதிமுக ஒரு சிறந்த எதிர்க்கட்சியாக வந்து செயல்பட்டது அப்படிங்கிறத நீங்க சொல்ல முடியுமா? ஏன்னா இப்ப நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. வரும் செப்டம்பர் 22ஆம் தேதி வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கிறாரு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆனா கடந்த காலங்களை, கடந்த வருடங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சிறந்த எதிர்க்கட்சியாக அதிமுக திகழ்ந்ததா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதானே அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் இருக்க ஒரு கேள்வியா இருக்கு. ஆமாங்க.
அது ஒரு திட்டமிட்டு பரப்பப்பட்ட ஒரு பரப்புரையாகத்தை நாங்கள் பார்க்குறோம். ஏன் அப்படின்னா ஒரு 40க்கும் மேற்பட்ட முறைகள் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரத்திலையும் மக்களை திரட்டி நாங்கள் ஆர்ப்பாட்டங்களை செய்திருக்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த 4 ஆண்டுகளில் இதெல்லாம் ஏதோ நாங்கள் போற போக்கில் சொல்லிட்டு போற தரவுகள் அல்ல. ஏனென்றால் காவல்துறையிடம் அனுமதி வாங்கி நடத்தப்பட்ட போராட்டங்கள் மிக அதிகம். எங்கள் பொதுச் செயலாளரே உண்ணாவிரதம் கைது செய்யப்பட்டார். எதற்காக எல்லாம் போராடி இருக்கோம்? மின்சார கட்டணம் 3 முறை உயர்த்தப்பட்ட போது நாங்கள் தெருவில் இறங்கி போராடி இருக்கிறோம். சொத்து வரி உயர்த்தப்பட்ட போது போராடி இருக்கிறோம். மாநகராட்சிகளிலே ஊழல் மலிந்து போய்விட்டது என்பதை சுட்டிக்காட்டி போராடி இருக்கிறோம். கள்ளச்சாராய சாவுகள் குறித்து கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறது என்கிற செய்தியை சட்டமன்றத்திற்குள்ளே பேசியதே அதிமுக தான். நீங்க ஒரு எதிர்க்கட்சியாக நாங்கள் செயல்பட்டோம் அப்படின்னா சட்டமன்றத்திற்குள்ளும் வெளியிலும் சரியான எதிர்க்கட்சியாக செயல்பட்டோம் என்பதற்கு சாட்சி இது. நீங்க இந்த மரக்காணத்துல முதல் கள்ளச்சாராய சாவு, இந்த ஆட்சி முதல் கள்ளச்சாராய சாவு நடந்த அதற்கு முந்தைய சட்டமன்ற கூட்டத்தொடரில் காவல்துறையின் மீதான மானிய கோரிக்கை விவாதத்தில் ஏறக்குறைய 1.5 மணி நேரம் எங்களுடைய பொதுச் செயலாளர் பேசினார். அநேகமாக இதெல்லாம் வரலாற்று சாதனை என்றே நான் நினைக்கிறேன். இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் 2 மணி நேரத்தை தாண்டி அவர் பேசியிருக்கிறார். அந்த பேசின அந்த காவல்துறை மானிய கோரிக்கையில் அவர் குறிப்பிட்டு சொன்னது என்ன அப்படின்னா, பகுதிகளையே குறிப்பிட்டு இந்த மரக்காணம் உள்ளிட்ட பகுதிகளிலே கள்ளச்சாராய புழக்கம் இருக்கிறது, கள்ளச்சாராயம் வைக்கப்படுகிறது என்பதை சொல்லியே பேசுகிறார். காவல்துறை அரசும் கவனிக்கவில்லை, காவல்துறையும் அதை கவனிக்கவில்லை. அதையும் தாண்டி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக திண்டிவனத்தில் இருக்கிற அர்ஜுனன் அவர் நேரடியாக காவல்துறையிடம் புகார் கொடுத்திருக்கிறார். அவர் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி அந்த ஆர்ப்பாட்டத்திலே கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறார். எங்களுடைய கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் நேரடியாக எஸ்பியை சந்திச்சு கள்ளச்சாராயம் தொடர்ச்சியாக இங்கே விற்பனை புழக்கத்தில் இருக்கிறது என்பதை மனுவாக கொடுத்திருக்கிறார். சட்டமன்றத்திலே கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார். இப்படியாக தமிழ்நாட்டிலே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற அத்தனை அட்டூழியங்களுக்கு எதிராகவும் நாங்கள் போராடி இருக்கிறோம். ஒரே கெட்ட வாய்ப்பு என்ன அப்படின்னா, திமுகவினுடைய ஆதரவு நிலையிலே இருக்கிற ஊடகங்கள் அதை கொண்டு போய் சேர்ப்பதிலே ஒரு பின்தங்கி நின்னாங்க அப்படிங்கிறது எங்களுடைய பார்வை. இந்த கள்ளச்சாராய மரணங்களா இருக்கட்டும், அது போன்று இப்போ லாக்அப் டெத்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்குள்ள நடந்த விஷயமா இருக்கட்டும், இதை கையாண்ட விதம் அதிமுக இன்னும் முனைப்போடு கையாண்டிருக்கலாம். இதே அந்த இடத்துல திமுக இருந்திருந்து எதிர்கட்சியா இருந்திருந்ததுன்னா இதை வேற விதமா கையாண்டிருந்திருப்பாங்க அப்படிங்கிற சில விமர்சனங்களை பார்க்க முடிந்தது. புதிதாக கட்சி தொடங்கிய திரு விஜய் அவர்கள் அதற்கு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார். அது பெரிய ஈர்ப்பு இங்க ஏற்பட்டது அப்படிங்கறதெல்லாம் பார்க்க முடியுது. சோ அப்ப ஒரு ஸ்டெப் பின்னாடி இருக்கிறாங்களோ ஏடிஎம்கே, எதிர்கட்சியா இன்னும் முனைப்போட செயல்பட வேண்டிய விஷயத்தை சரியா கையாளலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இல்ல, இந்த பார்வையே எங்கிருந்து இந்த குற்றச்சாட்டே வருதுங்க அப்படின்னா, திமுக எதிர்கட்சியாக இருக்கிற போது எப்படி செயல்படுகிறது என்பதை ஒப்பிட்டு அதை போல் அதிமுக செயல்படவில்லையா என்கிறதான் கேள்வியாகி வருகிறது. மக்கள் மத்தியிலேயே எங்கிட்ட அப்படித்தான் பேசுறாங்க. உண்மையில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, திமுக எதிர்கட்சியாக இருக்கிற போது அதை எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் அதை அரசியலுக்காக பயன்படுத்திக் கொள்ளும். இது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடந்திருக்கும். நீங்க எடுத்து பார்க்கலாம். சுஜித்ங்கிற ஒரு குழந்தை அவங்க அப்பா வெட்டி இருந்த போர்வெல்ல உள்ள விழுந்து சிக்கிட்டான். அது உடனடியாக அரசு அன்றைக்கு களத்திலே இறங்கியது. அரசு மிகப்பெரிய அளவில் முனைப்பு காட்டியது. அமைச்சர்களே அங்கே இருந்தார்கள். தூக்கம் மறந்து அந்த குழந்தையை எப்படியாவது மீட்டு விட வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழகம் துடித்தது. அரசாங்கம் வேலை செய்தது. அன்றைக்கு அவ்வளவு தூரம் அது ஒரு பெரிய செய்தியாக பேசப்பட்டது. ஆனால் திமுக அதை வைத்து அரசுக்கு எதிரான பிரச்சாரத்தை தான் பண்ணி அதில் ஒரு அரசியலை பண்ணாங்க. இதே போல ஒரு எதிர்க்கட்சியாக அதிமுக செய்யுமான செய்யாது. அதிமுகவினுடைய கோட்பாடுகள் அறம் சார்ந்த கோட்பாடுகள் எங்களுக்கு இருக்கிறது. ஒரு தவறு நடந்திருக்கிறது என்றால் அந்த தவறுக்குரிய தண்டனை கிடைக்க வேண்டும். அந்த தவறு மீண்டும் ஒரு முறை நடக்காதவாறு இருப்பதற்கு அரசுக்கு துணை புரிய வேண்டும் என்று நினைப்போமே ஒழிய, இந்த தவறை பயன்படுத்தி இந்த அரசாங்கத்திற்கு எதிரான கருத்துக்களை நாம் உருவாக்கி விட்டுறலாம். ஆளுகிறவர்கள் பிரச்சனைக்கு தீர்வு வேணும்னு கேட்கறது ஒரு வகை, அந்த பிரச்சனை நடக்கூடாதுன்னு பார்த்து தீர்வு வேணும்னு கேட்கறது ஒரு வகை. இன்னொரு வகை, நல்ல வேளை ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, எப்படியாச்சும் இந்த கவர்மெண்ட் முடிச்சிடலாம் இதை வச்சு என்று சிந்திப்பது ஒரு வகை. இல்ல, கவர்மெண்ட் முடிச்சிடலாம் அப்படிங்கறத விட சாத்தான்குளம் பிரச்சனை எவ்வளவு பெருசா பேசப்பட்டது. அதிமுக ஆட்சி காலத்துல நடந்த ஒரு விஷயம் தான். அதை எங்க எதிர்கட்சியா அவங்க கையாண்ட விதம் வேற மாதிரி இருந்தது. ஆனா இங்க அதிமுக அது மாதிரி இந்த சிறை மரணங்களை கையாறலையோ அப்படிங்கறத பார்க்க முடியுது. நல்லா நீங்க சரியான உதாரணமா கேட்கறீங்க. ஏன்னா சாத்தான்குளத்தை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு கொரோனா காலகட்டம். அந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. இந்த சம்பவத்துக்கு பின்னணியில் யாரும் இல்லை. நீங்க நல்லா இன்னைக்கும் அதனுடைய ரிப்போர்ட் வந்திருக்குது. அதனுடைய பின்னணியிலிருந்து அந்த போலீஸ் அதிகாரி தன்னுடைய அந்த சண்டை போடுறாரு. அவரு கூட அந்த போலீஸ் அதிகாரிக்குள்ளே இருக்கிற வக்கர செய்தியில இந்த நடந்துருது. ஒரு பெரிய சம்பவம் நடக்கிறது. இந்த சம்பவம் அன்றைக்கு நடந்த பிறகு இந்த கொரோனா காலத்தில் முதலமைச்சருக்கு அது முதலமைச்சர் குறித்து நடவடிக்கை எடுக்கிறார். சிபிஐக்கு நாம அந்த வழக்கு மாற்றப்படுகிறது. இப்போ அஜித்குமாரினுடைய மரணம், இதனுடைய முடிவு என்னாச்சு? இதுவும் சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. ரெண்டுலயும் ரிசல்ட் ஒண்ணுதான். ஆனால் செய்யப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் யோசிச்சு பாருங்க. அதிமுக என்ன செய்யுது அப்படின்னா, அஜித்குமாரினுடைய மரணம் நடந்த உடனே அடுத்த நாளே
நீதிமன்றத்தை நாடுகிறது. இங்கே நடந்திருப்பது ஒரு லாக்அப் டெத். இது இருந்தது ஒரு இல்லீகல் கஸ்டடி. கஸ்டடியே லீகல் கஸ்டடி கிடையாது. இல்லீகல் கஸ்டடியில் ஒரு ரவுடிகள் எப்படி செயல்படுவாங்களோ அதை போல தமிழ்நாடு காவல்துறை செயல்பட்டு இருக்கிறது. இதை முதலமைச்சர் தடுக்க தவறி இருக்கிறார் என்று சொல்லி நீதிமன்றத்திற்கு நேராக போகிறோம். தமிழ்நாடு அரசு வழக்கறிஞரே அன்னைக்கு அந்த வாதங்கள் இதுல இருக்கு, நீங்க பார்க்கலாம். லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினாங்க. நீதிபதிகள் என்னதான் பண்ணிட்டு இருக்குது காவல்துறை தமிழ்நாட்டில் என்பதை கேட்டு ஒரு கட்டத்தில் அரசு வழக்கறிஞர் பேசவே முடியாமல் என்ன நிலைக்கு போனார்னா, நீங்க சிபிஐக்கே கொடுத்துருங்க சார் போனார். அதிமுக ஆட்சியில் முதலமைச்சரே சிபிஐ கொடுத்துருவாரு. ஆனால் இங்க அப்படி பண்ணவே மாட்டாங்க இவங்க. அதை எப்படியாவது நமக்குள்ளேயே வச்சு அது பேர் கெடாம முடிச்சுக்கலான்னு தான் திமுக நினைக்கும். வேறு வழியே இல்லாமல் வழக்கறிஞர் என்ன சொன்னார், நீங்க சிபிஐக்கே கொடுத்துருங்க சார்னு கேட்டார். ஏன்னா நீதிபதி அப்ப ஆட்சியின் திறமையின்மை தானே காமிக்கிறது அப்படிங்கிறது. இப்ப அரசு வழக்கறிஞரே வேற வழி இல்லாமல் கொடுத்துட்டாரு, எங்களால பேசவே முடியலங்கிறது ஆட்சியின் திறமையின்மை தானே, அப்படித்தானே சொல்லுவாங்க. நிச்சயமா ஆட்சியின் இந்த அரசினுடைய இந்த திமுக அரசினுடைய ஆட்சி திறமையின்மை தான். அரசே கொடுக்கும். அரசு ஏன் கொடுக்கும்னா, எந்த மாதிரி வழக்குகள்ல கொடுக்கும்னா, எந்த வழக்குகள் எல்லாம் ஆட்சியாளர்கள் மீதே குற்றஞ்சாட்டப்பட்டு விடுகிறதோ. இப்ப நீங்க ஆளுகிற கட்சியின் மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா, என் கண்ட்ரோல் இருக்கிற போலீஸ் வச்சே நான் விசாரிக்க கூடாது, அது அறத்துக்கு புறம்பா போயிருங்கிறங்காட்டி அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வருகிற போது அதிமுக கொஞ்சமும் யோசிக்காமல் சிபிஐக்கு உத்தரவிட்டு இருக்கிறது. பல வழக்குகளை சொல்லலாம். பொள்ளாச்சி வழக்கு லாக்அப் டெத்தை எந்த ஆட்சி நடந்தாலும் தடுக்க முடியாது. தடுக்க முடியும். அஜித் குமாருடைய இந்த லாக்அப் டெத்தை நீங்க சாத்தான்குளத்தோட ஒப்பிடவே முடியாதுன்னு நான் சொல்றேன். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த பையனுக்கு இவ்வளவு பெரிய அளவுல ஒரு டார்ச்சர் பண்ணி கொலை செய்யப்படுவதற்கு காரணமே, அதற்கு காரணமாக அந்த குற்றச்சாட்டை கொடுத்தவருக்கு இங்கிருந்து போயிருக்கிற ஒரு யாரோ ஒரு அதிகாரி, ஒரு அரசியல்வாதியினுடைய பின்புலம் இருக்கிறது என்பதுதான் குற்றச்சாட்டு. அதை நீங்க அரசியல் படுத்தி இருந்திருக்கலாமே, நீங்க சரியா கையாண்டிருக்கலாமே. அதை அரசியல் படுத்துவதால் ஏற்படுகிற பயனை விட, அந்த பாதிக்கப்பட்டவருக்கான பயனை விட, நாங்கள் நீதிமன்றத்திற்கு கொண்டு போனதால் இன்றைக்கு சிபிஐ உள்ளே வந்திருக்கிறது. சிபிஐ விசாரிக்கிற போது இந்த குற்றச்சாட்டு உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அந்த புகார் கொடுத்த அம்மாவுக்கு பின்னாடி ஒரு அரசு அதிகாரியோ அரசியல்வாதியோ இருக்கிறார்களான்னு தெரியும். இப்ப திருப்பியும் அதிமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா இது போன்ற காவல்துறை மரணங்கள் தடுக்கப்படுமா? ஏன்னா அதே தான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது. எல்லாருமே தொடர்ந்து அதான் பேசிட்டு இருக்காங்க. ரெண்டுக்கு பெரிய வித்தியாசம் இருக்குங்க. அதாவது என்னன்னா, ஒரு காவலர் அவர் முடிவெடுத்து அவர் ஒரு வேலையை செய்து அவர் தவறு செய்து விடுவது அப்படிங்கிறது இது தனி மனிதர்களுக்குள்ளே நடந்து கொண்டிருப்பது. அப்ப இங்க நம்ம முதலமைச்சரையோ ஆளுகின்ற அரசியோ குறை சொல்ல முடியாதா லாக்அப் டெத்துக்கு? இப்ப சாத்தான்குளத்தில் நடந்தது, காவலர்கள் பண்படுத்தப்பட வேண்டும். அவர்களுக்கு இருக்க அந்த ஸ்ட்ரெஸ் அதேதான் இப்ப இங்க அப்படி அல்ல. அதைத்தான் நான் சொல்ல வரேன். இங்க எந்த காவலரும் ஸ்ட்ரெஸ் ஆகி இந்த வேலையை செய்யல. இந்த கொலையை பொறுத்த வரைக்கும் இங்கிருந்து செக்ரட்டரியேட்ல இருந்து பேசிய அதிகாரி, இங்க இருக்கிற அரசியல் தலைவர் கொடுக்கிற அழுத்தத்தின் காரணமாக அந்த ஸ்டேஷனுக்கே உட்படாத வேற இடத்துல இருந்து ஒரு தனிப்பிரிவு போலீசார் அந்த பையனை கொண்டு போய் அடிச்சு கொள்றாங்க. இது ஒரு ரவுடிசம். வெளியில இருந்து பார்க்கின்ற மக்களுக்கு அந்த ஆட்சியிலும் நடந்தது, இந்த ஆட்சியிலும் நடக்குது அப்படின்னு தான் சொல்றாங்க. இன்னொரு விஷயம் அதே போன்றுதான் இப்ப கவினுடைய படுகொலை. இங்க அதிமுகவோட நிலைப்பாடு என்ன? இங்க அதிமுக அரசு ஆண்டுகிட்டு இருக்கும் போது திமுக அரசு நாங்க கண்டிப்பா ஆணவ கொலைகளுக்கு எதிராக சட்டம் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. அவங்க கொண்டு வரல. இப்ப அதிமுக அரசு வந்தது அப்படின்னா ஆணவ கொலைக்கு எதிராக சட்டம் கொண்டு வருமா? இப்ப அந்த ஆணவ கொலைக்கு எதிரான மனநிலை என்ன அதிமுக? அதிமுக ஆணவ கொலைகளுக்கு எதிராக என்னைக்குமே ஒரே மனநிலை தான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நடக்கிற போதுதான், இன்னும் சொல்ல போனால் கொங்கு மண்டலத்துல நான் பெயர் குறிப்பிட்டே கூட சொல்ல முடியும், அது எல்லாத்துக்கும் தெரியும், நான் அதை சொல்லிட்டு போறேன். எவ்வளவோ சமரசங்களுக்கு உட்பட்டு விடுவார்கள் என்கிற பிரச்சாரம் எல்லாம் வைக்கப்பட்டது. ஒரு தலைவர்களே மாட்டிய போது இவங்க அந்த கொலைகள்ல இருந்து தப்பிக்க வச்சிருவாங்க, எல்லாம் ஒரு சாதியை சேர்ந்தவர்கள் என்றெல்லாம் கூட குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு சட்டப்படி எது நடக்க வேண்டுமோ அது நடக்க வேண்டும். எந்த விதத்திலும் நாம போய் யாரும் தலையிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார்கள். சட்டத்தினால் அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். தண்டிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு வரைக்கும் சிறைவாசம் அனுபவிக்க வேண்டிய நிலை இருக்கிறது. எந்த சின்ன காம்ப்ரமைஸுக்கும் உட்படவில்லை. ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் கொலை செய்கிறான் என்று வருகிற போது அது என்ன வகையான கொலையாக இருந்தாலும் அதை நாம் ஏற்பதில்லை. ஆணவ கொலைகளுக்கு எதிராக பாதிக்கப்படும் குடும்பங்களை திமுகவில் இருந்தோ அதிமுகவில் இருந்தோ பெரும் தலைவர்கள் சென்று சந்திப்பதில்லை. அப்படிங்கிறப்ப இங்க ஜாதிய அரசியலை மையப்படுத்தி தான் இரண்டு கட்சிகளும் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. அது ஒரு இப்ப அதிமுகவை நீங்க அப்படி சொல்லவே முடியாதுன்னு நான் சொல்றேன். எங்களுடைய ஆட்சி காலங்களில் நாங்க அப்படி இருந்ததே இல்லைங்கிற சொல்றேன். இதுல பாதிக்கப்பட்டவர்களோடு என்றைக்குமே நாங்கள் உடன் நின்று இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் அதிமுகவின் மீது தான் என்றைக்குமே பெரிய அளவில் சாதிய ரீதியாக அவர்கள் மீது தான் அந்த அழுக்குகள் பூசப்படுவது உண்டு. அதையெல்லாம் கடந்தும் கூட இந்த சாதி அந்த சாதி என்று இல்லை, எல்லா சாதிக்கான தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மனிதர்களுக்காக அதிமுக நின்று இருக்கிறது. ஆணவ கொலையிலே பாதிக்கப்பட்டவர்களோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள், முக்கிய தலைவர்கள் நின்று இருக்கிறார்கள். அவர்களை பாதுகாத்திருக்கிறார்கள். அதுதான் கடந்த காலங்கள் நடந்துச்சு. ஆனா இன்னைக்கு நடந்து கொண்டிருப்பது என்பது ரொம்ப வெளிப்படையா நாங்க கேட்க விரும்புற கேள்வி என்னன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு எடுத்த நடவடிக்கைகள் போதாது, இதற்கு தனிச்சட்டம் வேண்டும் என்கிற முழக்கத்தை வச்சிங்கல்ல.
அதே கேள்வி அவங்கள பார்த்து நம்ம திமுக பார்த்து அதுதான் நாங்கள் வைக்கிற பிரதான கேள்வியா இருக்கு. அப்ப அதிமுக ஆட்சிக்கு வந்தா ஆணவ கொலைக்கு எதிராக நாங்கள் சரியா கையாண்டோம்னு நான் சொல்றேன். இல்ல சட்டம் ஏற்றுமான்னு நான் சொல்றேன். நான் சரியா கையாண்டவங்களுக்கு தனி சட்டம் எதுக்கு? சரியா கையாண்டா எப்படி வந்து அந்த கொலை நடந்திருக்கும்? அந்த கொலையில யாராவது இன்னைக்கு வரைக்கும் அந்த கொலையில் ஈடுபட்டவர்கள் எந்த காரணத்திலாவது அதிமுக ஆட்சியில தப்பித்து போயிருக்கிறார்களா? தப்பித்து போகலங்கிறது அடுத்த பிரச்சனை. அதுக்கான ஒரு தனி சட்டம் ஏற்றுவதில் என்ன தவறு இருக்கு? தனி சட்டம் ஏற்றுவது போல் என்ன நடந்துற போகுதுன்னு நான் கேட்கிறேன். நீங்க அவங்க வந்து ஒரு காட்டுமிராண்டித்தனத்தை செய்கிற எவனாக இருந்தாலும் அவனை கைது செய்து சிறையில் எடுத்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிற ஒரு அரசாங்கம் இருக்கிற போது தனிச்சட்டத்தினுடைய தேவை என்ன? ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் வந்து நீங்க சிறையில் அவங்களை அடைக்கிறதுக்கும் ஒரு பிரச்சனையை தடுப்பதற்கும் இங்க வித்தியாசம் இருக்கு. தடுப்பதற்கு எப்படி இந்த தனிச்சட்டம் எப்படி தடுக்கும் எனக்கு தெரியல. தனிச்சட்டம் இருந்ததுன்னா அவங்க கொஞ்சம் 10 பேர்ல 2 பேர் பயப்படுவாங்கிறது தான் நம்ம எல்லாத்தோடைய கேள்வியா இருக்கு. ஏற்கனவே அதாவது ஒரு அரசாங்கம் இருக்கிற சட்டத்தை வச்சு அவனை தண்டிக்கும்னாலே பயப்படுவான். அது இந்த அரசாங்கம் தண்டிக்காது, நம்ம எப்படி இருந்தாலும் தப்பிச்சுக்கலாங்கிற தைரியம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் ஜெயநாதியை. இன்னும் இருக்கிறவன் நாம அந்த தண்டனையே வந்தாலும் பரவாயில்லைங்கிற அந்த ஊறி போயிருக்கிற பழைய அந்த சாதிய வன்மத்தை மனதிலே வச்சு தாங்கிட்டு போய் அதை வேலை செய்யறான். அப்ப ஆணவ கொலைக்கு எதிரான சட்டம் தேவையில்லை அப்படின்னு நீங்க ஆணவ கொலைக்கு எதிரான சட்டம் ஒரு நல்ல அரசு நடக்கிற போது தேவையில்லைங்கிறேன். ஒரு நல்ல அரசு நடந்து உண்மையிலேயே சட்டப்படியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுச்சுன்னா அதனுடைய தேவை என்ன? ஆனா இப்ப இன்னைக்கு அது நடக்கல அப்படிங்கறதான பிரச்சனை. இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் இந்த குரல் எழுப்பி அங்க இருக்கிற பாதிக்கப்பட்டவர்கள் போராட்ட களத்திற்கு வரவில்லை என்று சொன்னால் இதுவரை இந்த கொலையிலும் ஒன்றும் பெரிய நடவடிக்கைகள் வந்திருக்காது. இதுபோல் தொடர்ந்து கொலைகள் நடந்திருக்கிறது. அந்த கொலைகள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது திமுகவினுடைய ஆட்சி காலத்தில். இப்ப நாங்க என்ன கேட்கிறோம்னா, நீங்க ஆட்சி எதிர்க்கட்சியாக இருக்கிற போது இப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சு நாங்கள் வந்தால் இப்படி ஒரு தனிச்சட்டம் இயற்றுவோம் சொன்னீங்க. அந்த கேள்வி அவங்க மேல எழுப்பப்படுது. அதைத்தான் நாங்கள் பிரதான கேள்வியாக வைக்கிற முடியதை பொறுத்த வரைக்கும் நீங்களே தாராளமாக இதை செஞ்சிருக்கலாம். அதே போல பல விஷயங்கள் அப்படி செஞ்சாங்க. கவினோட படுகொலையுமே நீங்க அரசுக்கு எதிராக சரியாக கையாளவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு அதிமுகவின் மேல். இல்ல, நான் மீண்டும் சொல்றேன், சட்டப்படியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு போராட்டத்தை நடத்துகிறது. களத்திலே இறங்கி சட்டம் ஒழுங்கை கெடுக்கிற அளவிற்கான போராட்டத்தை நடத்த வேண்டுமா என்பதை சூழல்கள் தான் தள்ளுது. ஒருவேளை இந்த அரசாங்கம் இப்பவும் அந்த சட்டப்படி அவர்களை கைது செய்யாமல் நிறுத்திருந்துச்சு அப்படின்னு சொன்னா அடுத்து அதிமுக களத்தில் இறங்கி போராட்டம் தானே வந்து அரசுக்கு எதிராக நம்ம காமிக்கக்கூடிய தீவிரமான எதிர்ப்பா இருக்கும். அங்க எங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 31 ஆண்டுகள் ஆட்சி செய்த கட்சி. எங்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கிறவர்களுக்கு என்ன சிக்கல் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்துதான் இருக்கிறோம். அப்படி இருக்கிற போது எடுத்துடனே அந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்களை எல்லாம் ஒரு இதா பயன்படுத்திட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறோம். அது ஒரு அறம் சார்ந்த பார்வை தான் அதிமுக. அதனால தான் நாங்க என்ன செய்யறோம்னா, எடுத்ததுமே அதை சட்ட பிரச்சனையாக மாற்றுகிறோம். மக்கள் மன்றத்திலே பரப்புரைகளை செய்கிறோம். மீண்டும் களத்தில் அதன் பிறகு நாங்கள் போராட்ட வடிவங்களை எடுக்கிறோம். இப்ப நீங்க ஒண்ணு வேண்டாம், அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பெண் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்ட அந்த வழக்குல அதிமுக முதல்ல சட்ட போராட்டத்துக்கு போகுது. அடுத்து இவங்க அதை கவனிக்கவே இல்லை, உண்மையான குற்றவாளிகள் தப்புகிறார்கள் என்பது தெரிந்த பிறகு நாங்க தெருவில் இறங்கி போராடணும். அன்னைக்கு அரசையை ஸ்தம்பிக்க வைக்கிற அளவுக்கான போராட்டங்களை எடுக்க முடிஞ்சுங்கனால. எனவே எடுத்துன்னு அதை செய்யுது ஒரு அரசாங்கத்தின் மீது குறை சொல்வதற்கே எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிறதுங்கிற வேலை அதிமுக என்னைக்கு. அதிமுகவில் இருக்கும் சில குழப்பங்கள், அதாவது வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு அது குழப்பமாகவும் தனித்தனியா வந்துட்டு கட்சி நிற்கிறது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தோற்றம் இருக்கிறது. உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்றீங்க. பட் வெளியிலிருந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு தனித்தனியா இருக்கிறாங்க அப்படின்னு தோற்றம் இருக்கிறது. கிட்டத்தட்ட வந்து 2021க்கு பிறகு வந்து அதிமுக கட்சி ஒருங்கிணைப்பதிலே ஒரு பெரிய கவனம் செலுத்தியது, எதிர்க்கட்சியாக செயல்படவில்லை. அப்பொழுது அண்ணாமலை தலைமையில் இருந்த பாஜக தான் எதிர்க்கட்சியாக செயல்பட்டது அப்படிங்கிற ஒரு பிம்பம் உருவானது. அது பிம்பமா இல்லை உண்மையாங்கிறது அடுத்த விவாதம். இப்ப வந்து மறுபடியும் கிட்டத்தட்ட தேர்தலுக்கு கொஞ்ச நாட்கள் இருக்கிற சமயத்துல அதிமுகவில் மறுபடியும் உட்கட்சி பூசல் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் வந்து ஏற்பட்டிருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது ஒரு உட்கட்சி பிரச்சனையே இல்லைங்க. அது முதல்ல அது எப்படின்னா, ஒரு கட்சியில வந்து கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு எல்லா ஜனநாயக இயக்கங்களுக்குள்ளும் ஏற்படுகிற சிக்கல் தான் இந்த சிக்கல். உண்மையில் ஒரு ஜனநாயகம் என்பது இருந்தால் இவ்வகையான சிக்கல்கள் வரத்தான் செய்யும். அதை கடந்து நாங்கள் வந்துட்டோம். ஆனால் அதை நாங்கள் கடந்து வந்துவிட்டோம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத சில பேரும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் மீண்டும் மீண்டும் அந்த குழப்பத்தை உருவாக்குவதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்குறார். நாங்கள் எங்களை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றோம்னா, சில பேர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இது எல்லா காலத்திலும் நடந்துச்சு. புரட்சி தலைவர்கள் மறைவுக்கு பிறகு அவர் வந்து புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தான் அடுத்த பொதுச் செயலாளர் சொல்லிட்டு போல, ஒரு ஜனநாயக இயக்கம் தனக்குத்தானே தலைவரை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறது. அப்படித்தான் அம்மாவின் மறைவுக்கு பிறகு எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களை அவங்க அடையாளம் காட்டிட்டு போல. ஆனால் இந்த இயக்கம் ஜனநாயக இயக்கம் தனக்கான தலைவரை தானே தேர்ந்தெடுத்துக் அப்படி வருகிற போது பல்வேறு பிரச்சனைகள்ல சில பேர் எல்லாம் கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார்கள். இந்த நீக்கப்பட்டவர்கள் வெளியில இருந்து எதை ஒன்றை பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள். எனவே அது தவிர்க்கப்பட முடியாதது. அவர்கள் பேசுவதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. கட்சியிலே பிளவு என்கிற அந்த சொல்லைத்தான் நாங்கள் தவறு என்று சொல்கிறோம். எந்த பிளவும் இல்லை. சில பேரை நீக்கிவிட்டு சரியான தலைமையின் கீழ்
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திரு செங்கோட்டையன் அவர்கள் வாய்ஸ் அவுட் பண்ண அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் வந்து தேவையில்லாதது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கூட்டணியில் இருக்கிற பாஜகவுமே வந்து ஒன்றுபட்ட அதிமுக வேணுங்கிறதுல விருப்பத்துல இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது, அங்கங்க தெரியுது, பார்க்க முடியுது. அப்போ ஒன்றுபட்ட அதிமுக அப்படிங்கிற அவருடைய அந்த குரல் தவறானது நீங்க நினைக்கிறீங்க? ஒன்றுபட்ட அதிமுகனே ஒன்று இல்லைன்னு நான் சொல்றேன். ஒன்றுபட்ட அதிமுகன்னு இருந்ததுன்னா அது எங்க பொதுச்செயலாளர் தலைமையில் இப்ப இயங்கிட்டு இருக்குது, அவ்வளவுதான். நீங்க சொல்லுகிற ஒன்றுபட்ட அதிமுகன்னு ஒன்று இல்லை. அப்ப திரு செங்கோட்டையன் அவர்கள் ஏன் அதை வந்துட்டு வெளியில வந்து சொல்லணும்? கிட்டத்தட்ட 6 பேர் வந்து நாங்க எடப்பாடி அவர்களோட போய் பேசணும்னு சொல்றப்ப உள்ள இருக்கிற எல்லாத்துக்கும் அது ஒரு மனநிலை இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தானே இது. இல்ல, அந்த முதல்ல அவர் 6 பேர் போய் பேசணும்னு அவர் சொன்னதையே மற்ற எந்த தலைவரும் எங்களுக்கு அக்னாலேஜ் பண்ணல. அவங்க அப்படி ஒன்று நடந்ததாக இல்லை. எங்க பொதுச்செயலாளர் அது பொய்ங்கிறதே சொல்லியிருக்கார், அப்படி பேசவே இல்லைங்கிறத வெளிப்படுத்தி இருக்கிறார். சரிதானுங்களா? இப்போ எனக்கு ஒரு கருத்து இருக்கலாம், உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கலாம், இன்னொருத்தருக்கு ஒரு கருத்து இருக்கலாம். ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு கட்சிக்குள்ள அப்படித்தான் இருக்கும். ஆளுக்கு ஒரு கருத்து இருக்கும். அந்த கருத்து எல்லாம் சொல்லப்படும். அந்த கருத்தை எல்லாம் ஒரு தலைமையை அலசி பார்த்து எது கட்சிக்கு சரியானதோ அதை தலைமை முடிவு செஞ்சிடும். இப்ப நான் சொன்ன கருத்தை தான் என் தலைமை ஏற்றுக்கொள்ளணும்னு நான் நினைச்சேன்னா நான் தான் ஜனநாயக விரோதி. அப்ப என் தலைமை ஒரு முடிவு எடுத்துருச்சுன்னா, கருத்து சொல்லுகிற அதிகாரம் எனக்கு இருக்கு இல்லையா, அதுதான் ஜனநாயகம். என் தலைமை முடிவெடுத்த பிறகு கருத்து சொல்லுகிற எனக்கு உரிமை எனக்கு இருக்கிறது என்றால் அந்த அவர் எடுத்த முடிவை அமல்படுத்துகிற உரிமையும் எனக்கு தான் இருக்கு, கடமையும் எனக்கு தான் இருக்கு. நிச்சயமா, இல்லைங்களா? அப்ப இதுல யார் ஜனநாயகம் தவறி போகிறார்கள் என்கிற கேள்வியை தான் முன்வைக்க வேண்டும். நிச்சயமா இந்த கேள்வி இன்னும் ஸ்ட்ராங்கா எழுவதற்கான காரணம் என்ன? மூத்த தலைவர்களை வந்துட்டு பத்திரிகையாளர் சந்திப்புல பார்க்க முடியுது. திரு செங்கோட்டையன் அவர்கள் கூறியது தவறுன்னு யாரும் இதுவரைக்கும் சொல்லவே இல்லையே. அப்படி இல்லை. அந்த இப்ப செங்கோட்டையன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நடவடிக்கை தவறுன்னு எந்த தலைவரும் சொல்ல. என்ன காரணம்னா, நீங்க இப்ப ஒரு அதையும் சொல்லலை, இதையும் சொல்லலைங்கிறதே பார்க்க கூடாது. ஏன்னா ஒரு தலைமை அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொல்லக்கூடாது, அது வேறு வகையாக படம் பிடிக்கப்பட்டுரும் அப்படிங்கிறது. திரு இபிஎஸ் அவர்கள் எடுத்த முடிவையும் இங்க யாரும் தவறுன்னு சொல்லல. அதே மாதிரி திரு செங்கோட்டையன் அவர்கள் கூறியது தவறு, அவர் இப்படி கேட்டிருக்க கூடாது அப்படின்னு யாரும் சொல்லல. மாதிரி பார்க்க கூடாதுங்க. எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் வந்து என் கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அவர் எடுக்கிற முடிவு என்பது கட்சியின் முடிவு, புரியுதுங்களா? அப்ப அந்த கட்சியின் முடிவுல அது எல்லாரும் ஒத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தான் அர்த்தம். இல்லைன்னா அந்த கட்சியின் முடிவை அவங்க மறுத்து பேசுவாங்க. செங்கோட்டையன் அவர்கள் சொல்வது அவருடைய தனிப்பட்ட கருத்து. அதுக்கு வந்து நம்ம போய் என்ன ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கிறது? என்ன நீ ரியாக்ட் பண்ண வேண்டிய தேவையே இல்லையே. எங்கள் பொதுச் செயலாளர் ஒருவேளை ரியாக்ட் பண்ணாம இருந்து எங்கள் தலைவர்கள் யாராவது அவருக்கு ஆதரவு ரியாக்ட் பண்ணியிருந்தா அந்த கேள்விக்கு நியாயம் இருக்கு. ஆனால் எங்கள் பொதுச் செயலாளர் என்ன முடிவெடுத்திருக்கிறாரோ அதை ஒட்டுமொத்த கட்சியும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. குறை சொல்வதற்கே ஒண்ணும் இல்லை. இல்ல, ஒட்டுமொத்த கட்சியும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறப்ப செங்கோட்டையன் அவர்களை சார்ந்தவர்கள் நிறைய பேர் வந்து இங்க ராஜினாமா பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் ராஜினாமா பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. செங்கோட்டையன் அவர்கள் வந்து இப்ப கட்சிக்குள்ளதான் இருக்கிறாரு. நீங்க வந்து பொறுப்புல இருந்து மட்டும் தான் விலக்கி வச்சிருக்கீங்க. அப்படிங்கிறப்ப எப்படி ஒன்றுபட்டு செயல்படும்? கிட்டத்தட்ட கோபிச்செட்டிப்பாளையத்துல வந்து தொடர்ந்து பல வெற்றிகளை கொடுத்தவர் அவர் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்த வருடமும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவர் நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியும். எப்படி இப்ப வந்து ஒன்றுபட்டு செயல்படும் அதிமுக? ஒன்றுபட்டு தான் இருக்குதுங்க, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. இப்போ ஒரு தொகுதிக்குள்ள செங்கோட்டையன் அவர்கள் வந்து அவர்தான் வெற்றி பெற வைத்தார் என்று சொல்லுகிற கருத்திலேயே எனக்கு என் போன்றவர்களுக்கெல்லாம் உடன்பாடு இல்லை. நாங்கள் அரசியலை படிக்கிறவங்க, எங்களுக்கெல்லாம் என்ன வெற்றி பெற வைத்தாருங்கிறது அடுத்த பிரச்சனை. தொடர்ந்து வெற்றி பெற்று இருக்கார் அப்படின்ற திரு எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலிருந்தே வந்து தொடர்ந்து வெற்றி பெற்று சுய செல்வாக்காலேயே வெற்றி பெறுகிற தலைவராகவே இருந்தாலும் கூட ஒரு தனி மனிதனா ஒரு அமைப்பா என்கிற கேள்வி வருகிற போது அவர் எப்பேற்பட்ட திறமைகள் கொண்ட எப்பேற்பட்ட மகான்வத புருஷராக மேலே இருந்து கீழே இறங்கி வந்த தெய்வத்தின் தூதுவராக இறை தூதராக வந்தாலும் கூட அமைப்பு தான் முக்கியம், அதுதான் ஜனநாயகம். அதை தொடர்ந்து அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கிறத பார்க்க முடியுது. அமைப்புக்கு எதிராவோ தலைவருக்கு எதிராவோ திரு செங்கோட்டையன் அவர்கள் எப்பொழுதும் வந்து எதிர்த்து நின்றதில்லை, இதுவரைக்கும் எதிர்த்து நின்றதில்லை. அவரே சொல்றாருங்க போதுதான் இவ்வளவு பெரிய இம்பாக்ட் அப்படிங்கிறது. அதனாலதான் இதுவரை அவர் பொறுப்புல இருந்தார், இதுவரை எம்எல்ஏ வரல. நீங்க அது புரிஞ்சுக்கோங்க. அவங்க ஜனநாயகத்தின் மீது அவர் எதிர்த்து நிற்கல, அதனால சரியாக இருந்தது. இப்பொழுது எங்கள் கட்சியின் விதிப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. கட்சியின் விதியில இப்ப நான் ஒரு செயல் செய்கிறேன் என்று சொன்னால் நான் செய்த செயல் தவறு அல்லது சரி ஏதோ அந்த விதி என்ன சொல்லுதோ அந்த விதிப்படி தான் நம்ம நடவடிக்கை எடுக்க முடியும். அப்படி அந்த விதிப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அதுல என்ன குறை சொல்ற கொண்டீங்க? பொதுச் செயலாளர் அவர் தனிப்பட்ட முறையில் விரும்பி அப்படியெல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு கட்சிக்குள்ள கட்சி விதி இருக்கிறது. கட்சியின் விதிப்படி அவர் செய்த தவறு, அது தவறு என்றால் அதன் மீது நடவடிக்கை எடுக்கலாம். என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதை எடுத்திருக்காங்க. பாஜக மேலிடம் ஏன் இப்படி தனித்தனியா இத்தனை பேரை தனியா சந்திக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. முதல்ல எனக்கு சந்திச்சிருக்காங்களான்னு எனக்கு தெரியலீங்க. அமித்ஷா அவர்களை பார்த்தேன் திரு செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆனா அமித்ஷா அவர்கள் சொல்லல எனக்கு, அதனால எனக்கு தெரியல, உண்மையில தெரியாது. அவர் எப்படி பொய் சொல்ல முடியும் பார்க்காம? இல்ல பொய், ஒரு மனிதர் பொய் சொல்றாரா உண்மை சொல்றாரா நாம் எப்படி நம்ப முடியும்? இல்லைங்களா? ஒரு அரசியல் நிகழ்வு ஒருவேளை அது உண்மையாகவும் இருக்கல, நான் அதை பத்தி பேசல. அவரு வந்து ஒரு தேசிய கட்சியில இருக்கக்கூடிய, அதுவும் உள்துறை அமைச்சர் வேற, அவரை போய் நான் பார்த்தேன் பேசினேன்னு எப்படி ஒரு முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் எப்படி போய் சொல்லுவார்? எப்படி போய் சொல்லுவார்னு உங்களுக்கு சொல்லு தோணுது, எனக்கு சொல்லியிருப்பாரோன்னு எனக்கு தோணலாம் இல்லையா?
நம்ம 2 பேருடைய தனிப்பட்ட கருத்துக்கள் தானே. அதனால எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, முழுமையா எனக்கு தெரியாத விஷயத்தை நம்ம போய் பேசக்கூடாது. எதற்காக சந்தித்தார்கள் என்பதையும் அவர்கள் சொன்னால் தான் நமக்கு தெரியும். சந்தித்து பேசி புகைப்படம்லாம் வெளியில வந்தது இல்லையா? நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்தது முதல்ல வந்துங்க அப்படி ஒரு செய்தி செங்கோட்டையன் அவர்கள் சொல்வதற்கு முன்னாடி சில ஊடகங்கள் செய்தி முதலே போட்டாங்க. அது இவங்க விருப்பமா நடந்ததான்னு நமக்கு தெரியல. அப்படியெல்லாம் இருந்தது. அதனால இப்ப வந்துட்டாரு என்ன பேசினாங்கிறது யாருக்கும் எனக்கு தெரியல. ஒருவேளை இப்ப நீங்க போய் இந்த வேலையெல்லாம் செய்யாமல் வேலையை நீங்க செய்யலாமே, கூட்டணிக்கு அது நல்லதா இருக்குமேன்னு கூட சொல்லி இருந்திருக்கலாம். யாருக்கு தெரியும்? எனவே அது என்ன பேசினாங்கிறது அவங்க சொல்ற வரைக்கும் நமக்கு தெரியாது. அவரும் என்ன பேசினோம் என்பதை சொல்லவில்லை. இது போன்ற உட்கட்சி பிரச்சனைகளை வந்து உள்ள இருக்கிற தலைவர்களோட விவாதிக்க முடியாம, உள்ள இருக்க தலைவரோட பேச முடியாம பாஜக மேலிடத்தை நோக்கி அதிமுக தலைவர்கள் செல்றதுனாலதான் வந்துட்டு இங்க பாஜக கீழே தான் அதிமுக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. இல்ல அதிமுக தலைவர்கள் யாரும் அப்படி போகல. இல்ல செங்கோட்டை அவர்கள் அதிமுகவை சேர்ந்தவர், உறுப்பினர் அவரு, முன்னாள் தலைவர் அப்படி வச்சுக்கலாமா? அப்படிதான் வச்சுக்க முடியும். நீங்க தலைவர்களாக இருக்கிறவர்கள் அதை செய்ய மாட்டாங்க. ஒரு கட்சியினுடைய ஒரு 31 ஆண்டு காலம் ஆண்டு இருக்கிற கட்சி தமிழ்நாட்டிலே, இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிலே மிகப்பெரிய கட்சிகளில் ஒன்று. அது அந்த கட்சியில் இருந்து அந்த கட்சியினுடைய அந்த தனித்தன்மையை விட்டு போகிறவர்கள் தலைவர்களாக இருக்க முடியாதவர்களாகி விடுகிறார்கள் இல்லையா? எனவே இதெல்லாம் கூட எங்களுக்கே எங்கள் பொதுச் செயலாளர் எடுத்த முடிவு சரிதான்னு தோண வைக்குது இல்லையா? இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்ட கேள்விக்கு இதெல்லாம் தான் விடையாகுது. இப்ப என்டிஏ கூட்டணியில் டிடிவி தினகரன் அவர்கள் இணைவார் அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்பட்டது. ஆனா இப்ப அவர் வச்சிருக்க கோரிக்கை என்னங்கிறது தெரியும். அதாவது அதிமுகவின் தலைமையை, அதாவது முதலமைச்சர் வேட்பாளரை மாற்றினீங்கன்னா நான் கட்சிக்கு வரேன் அப்படிங்கறதெல்லாம் அவர் சொல்றதை பார்க்க முடியுது. இங்கிட்ட அண்ணாமலை அவர்கள் டிடிவியும் ஓபிஎஸும் மனம் மாறி திரும்பி வர வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாரு. ஸோ என்ன நடக்குது? இல்லை தெரியல. அது திரு அண்ணாமலை அவர்கள் அவருங்க ஏற்கனவே அவங்க கூட்டணியில் இருந்தவங்கிற முறையில் அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட நட்பு இருக்கலாம். அதன் போயெல்லாம் அவர் கோரிக்கை வைக்கலாம். அந்த கோரிக்கை அவர் ஏற்றுக்கொள்வது அது அவங்களுடைய பிரச்சனை. திரு தினகரன் அவர்கள் திடீரென்று இப்பொழுதுதான் அவருக்கு முதலமைச்சர் வேட்பாளரை தெரிந்திருக்கிறது என்று சொல்வது நம்பும்படியாக இல்லை. ஏனென்றால் ஏற்கனவே முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பது பல முறை பேசப்பட்டிருக்கிறது. அது அவ்வளோ நாள் நியூஸ் கேட்காம இருந்திருக்க மாட்டார் நான் நம்புகிறேன். தொடர்ச்சியாக செய்திகளை எல்லாம் பார்க்கிற ஒரு தலைவர் தான். எனவே ஏதோ ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற முடிவு கூட்டணியில் இணைக்க தவறிவிட்டதனால இப்ப அப்படி பேசுறாரு நீங்க சொல்றீங்க. கூட்டணியில் இருக்கிறேன்னு அவர் தான் சொல்லிட்டு இருந்தாரு. நாங்க என்ன இணைக்குது? இப்ப ஏதாவது அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு அவங்க வெளியே போறதுக்கு முன்னாடி? எந்த விதமான கான்ட்ராடிக்ஷன் எதுவுமே இல்லையே. திரு இபிஎஸ் அவர்களோட கோரிக்கையின் பிரகாரம் தான் டிடி அவர்களை உள்ள இணைக்கலையோ? இல்ல அவர் தானே சொல்லிட்டு இருந்தாரு, நான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. என்டிஎல் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப நாங்க அவர் இல்லைன்னு கூட எங்க பொதுச் செயலாளர் முடிவு செய்யல. காலம் பதில் சொல்லிட்டு போயிட்டாரு கேள்வி கேட்டப்ப. நீங்க அதன் பிறகும் பேசாம இருந்தீங்க. திடீர்னு ஒரு நாள் தூங்கி எழுந்து அடுத்த நாள் காலையில் அறிவிக்கிறீங்க. ஏதோ சிக்கல் இருக்கிறது. அது என்னவென்று எங்களுக்கும் தெரியவில்லை. ஆனால் இதை பற்றி கவலைப்படுகிற இடத்தில் நாங்கள் இல்லை. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பரப்புரையை தொடங்கி இருக்கிறாரு. தொடங்கின அந்த நாளே என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் நிரந்தர பொதுச் செயலாளராக இருக்கணும், அதுதான் எங்களுக்கு ஈஸி வின்ன கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இங்க பிரயோகப்படுத்திருக்காருங்க. அதை பார்க்க முடியுது. அதை டிடிவி தினகரனும் இங்க ஆதரித்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. என்ன அப்படி எப்படி எடுத்துக்கலாம்? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் இப்ப உதயநிதி பயத்தை வெளிக்காட்டாமல் பேசுவதற்கு நடிப்பதற்கு முயற்சி செய்கிறார் அப்படின்னு தான் நான் எல்லாம் பார்க்கிறேன். திரு உதயநிதி அவர்கள் எங்க பொதுச் செயலாளர் இருப்பது அவருக்கு ஈஸின்னு சொல்றாரு. எங்களுக்கெல்லாம் வருத்தம் என்னன்னா, அடுத்தது இவர் மட்டுமல்ல இவருடைய மகனும் தயாராகி கொண்டிருக்கிறார். எங்களுக்கு பாவமாக இருக்கிறது, திமுக காரனை பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது. அந்த தொண்டர்களை நினைத்துத்தான் நாங்கள் வருத்தப்படுகிறோமே ஒழிய, ஏனென்றால் நாடு விடுதலை அடைந்து ஜனநாயகம் மலர்ந்து 75 ஆண்டுகள், 3/4 நூற்றாண்டுகள் கடந்த பிறகும் கூட இன்னும் அந்த அடிமைத்தனத்திலேயே இருக்க வேண்டும் என்று விரும்புகிற அந்த மனநிலை இருக்கிறதே, அது கொடூரமான மனநிலை. அதிலே சிக்கி இருக்கிற அந்த தொண்டர்களையும் அந்த மக்களையும் நினைக்கிற போது நாங்கள் வருத்தப்படுகிறோம். அவங்களுக்கு நாங்கள் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிக்கிறோம். இப்போ கிட்டத்தட்ட ஜெர்மனிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. நாட்டுக்கு இவ்வளோ கோடி நாங்கள் முதலீடு ஈர்த்துட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இங்கே நீங்க வெள்ளை அறிக்கை கொடுங்க அப்படின்னு திரு எடப்பாடி அவர்கள் கேட்டுட்டு இருக்காரு. என்ன பிரச்சனைங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, அந்த வெள்ளை அறிக்கை கொடுக்கறது என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு எங்களுக்கு தெரியல. ஏற்கனவே முதலமைச்சர் முதலமைச்சரானவருக்கு முதல் முறை ஒரு பயணம் மேற்கொண்டார். அந்த பயணத்திலே எந்த விதமான கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியாகவும் இல்லாத இவருடைய சொந்தக்காரங்க, திரு சபரீசன் அவர்கள், இவருடைய உறவினர்கள் எல்லாரும் முதலமைச்சர் யாரையெல்லாம் சந்திக்க போகிறாரோ அவர்களெல்லாம் அவர்கள் சந்தித்து பேசினார்கள். அப்ப நாங்க அது ஒரு பெரிய பிரச்சனையா இங்க கொண்டு வந்தோம் தமிழ்நாட்டில். என்ன அடிப்படையில் ஒரு செக்ரட்டரி போலாம், கூட ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் போலாம், மினிஸ்டர்ஸ் போலாம், எம்எல்ஏ அப்படி போலாம். ஆனா ஒரு எந்த விதமான கான்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டியும் இவர் எப்படி போனாரு, இவர் பேசுங்க, இவரை போய் இவர் எதுக்கு சந்திச்சாரு என்றால், இது முதலீட்டை ஈர்க்கிற பயணமா அல்லது முதலீடு செய்கிற பயணமா என்கிற கேள்வியை தான் முன்வைத்தோம். இன்றைக்கு வரைக்கும் அவர்களுக்கு பதில் சொல்ல. அப்பதான் நாங்க என்ன கேட்டோம்னா, நீங்க வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு கேட்டோம். நீங்க இந்த நிறுவனங்களுக்கு போறீங்க, அதிகாரிகளோட எல்லாம் பேசியிருக்கோம், இந்த நிறுவனங்கள் இங்கே கொண்டு வந்து முதலீடுகளை செய்ய போகிறார்கள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். அந்த எந்த நிறுவனம் வருகிறது, எவ்வளவு முதலீடு கொண்டு வந்தது, என்னென்ன நிறுவனங்கள் வந்திருக்கிறது என்பதை கொடுங்கள். அவ்வளவுதானே வெள்ளை அறிக்கை. அதை ஏன் முதல் முறை அதை செஞ்சீங்க. அடுத்து சிங்கப்பூர் பயணம், அதுலயும் நாங்கள் கேட்டோம்.
நாங்க முதல் முறை கொடுத்த அடியில 2வது தடவை போகையில குடும்ப உறுப்பினர்களை விட்டுட்டு போனீங்க. ஆனால் ஏற்கனவே அங்க ஆள் அனுப்பி பேசி வச்சுட்டு தான் நீங்க வேலை செஞ்சீங்க. அதையும் நாங்கள் வெளிப்படுத்தினோம், அப்பவும் கேட்டோம். இப்பவும் போயிட்டு வந்துட்டு என்னங்கிறீங்க, நாங்க 15,000 கோடி முதலீட்டை கொண்டு வந்து விட்டோம் என்கிறீர்கள். நாங்கள் கேட்கிறோம், ஏற்கனவே நீங்கள் சொல்லி இருக்கிற பல ஆயிரம் கோடி முதலீடுகளிலே வந்து நிறுவனங்களை முதலிலே காட்டுங்கள். நீங்கள் கொடுப்பதாக சொன்ன வேலை வாய்ப்புக்கு எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பதை ஒரு பட்டியல் கொடுங்கள். அப்படி அதை விட்டுவிட்டு நீங்கள் முதலீடு செய்வதற்காக வெளிநாடு போகிறீர்கள் என்கிற குற்றச்சாட்டு மக்கள் மத்தியிலே பரவலாக இருக்கிற போது நான் முதலீட்டை தான் பெற்று வந்தேன் என்று மீண்டும் மீண்டும் நீங்கள் சொல்லிக் கொண்டிருப்பது ஏமாற்றுகிற வேலை என்பதைத்தான் நாங்கள் சொல்லுவோம். இங்கே வந்து தொழிற்சாலைகள் வந்து திறந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் கழித்து 2 இலக்க ஜிஎஸ்டிபி வந்து நம்ம தமிழ்நாடு அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 11.19% ஜிஎஸ்டிபி வளர்ச்சி இங்கே இருக்கு இப்ப. அப்படிங்கிறப்ப இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில அவங்க வந்து தொழில்துறை வந்து முன்னேற்றிருக்காங்கிற மாதிரி தானே, அது மத்திய அரசு புள்ளி விவரப்படி அது வந்து வெளியிட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்ப ஒரு நல்ல வளர்ச்சியில தானே தமிழ்நாடு இருக்கு. முதலிடம் ஒரு பெரிய தவறான புரிதலுங்க. அதாவது ஒரு நாட்டினுடைய ஜிடிபி உயரணும் அப்படின்னு சொன்னா போன ஆண்டு தொடங்கின கம்பெனி இந்த ஆண்டு ஜிடிபி உயர்த்திறது அது நிச்சயமா அது இல்லை. அப்ப அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்க உருவாக்கப்பட்டுச்சு, எப்போ நிறுவனங்கள் கொண்டு வரப்பட்டது? 2020ஆம் ஆண்டு மட்டும் என்னுடைய நினைவு சரியா இருந்தா ஏப்ரல்ல இருந்து 6 மாத காலத்திற்குள்ள அந்த இது மாநாடெல்லாம் நடந்த நேரம், தொழில்துறை முதலீடு மாநாடுகள் எல்லாம் நடத்தப்பட்ட நேரம் 2019-20 அந்த காலகட்டத்திலே மட்டும் 2 லட்சம் கோடி ரூபாய் அந்நிய முதலீட்டை கொண்டு வந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. நீங்க அந்த காலகட்டம் தான் முழுமையாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தமிழ்நாடு முழுவதும் மேம்படுத்தப்பட்டது. நீங்க அப்படி பார்க்க போனா 2010-11ஆம் நிதியாண்டுல திரு கலைஞரோட ஆட்சியின் கீழே தான் வந்து 13.19% வந்துட்டு 2 இலக்க வளர்ச்சி அப்ப வந்து அடைஞ்சது. அதுக்கப்புறம் 14 ஆண்டுகள் வந்துட்டு அதிமுக தான் இங்க ஆட்சி பண்ணுச்சுங்கிறப்ப இன்னும் அதிகமான ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும்ல இங்க. நீங்க 10-11 இருந்த பிரச்சனை என்னங்கிறத யாருமே தமிழ்நாட்டு மக்கள் யாருமே மறந்திருக்க முடியாது. திமுக இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறது 2011 திமுக ஆட்சி போனதற்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று அன்றைக்கு ஆட்காடு வீராசாமி அவர்கள், அவர் மின்வெட்டுத்துறை அமைச்சர், அவரே சொன்னார் இந்த ஆட்சி போனா நான் தான் காரணமா இருப்பேன். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் மின்சாரம் கொடுக்க முடியாதுதான் திமுக ஆட்சியினுடைய லட்சணம் அன்னைக்கு. புரியுதானுங்களா? இதுல எப்படி வந்து எம்எஸ்எம்இ இருக்கு, எப்படி தொழில் வளர்ச்சி இருக்கும்? அப்ப அந்த தொழில் வளர்ச்சி குறியீடுகள் வந்தது என்பது அதற்கு முன்னால் நடந்த அதிமுகவின் வெளிப்பட்டது. அப்போ அது வந்து கன்சிஸ்டன்டா நீங்க எடுத்துட்டு போயிருந்திருக்கலாம். இந்த 14 ஆண்டுகள் வந்து இங்க டவுன்ஃபால்ல தானே இருந்தது. கன்சிஸ்டன்டா எடுத்துட்டு போறதுக்கு இடையில வர 5 ஆண்டுகள் வர இவங்க ஆட்சி சரியா இருந்திருக்கணும்ல. இவங்க மின்சார உற்பத்தி இல்லாம பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டுல. ஒரு தொழில்துறை வளர்ச்சியினுடைய அடிப்படை தேவையே மின்சார உற்பத்தி. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் கரண்ட் வருங்கிற நிலைமை வந்துருச்சு. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2011 தேர்தல் பிரச்சாரத்துல சொல்றாங்க, எங்கள் ஆட்சி வந்துச்சுன்னா 6 மாத காலத்திற்குள்ளே நாங்கள் மின்தடையற்ற மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுவோம். மாற்றிச்சா இல்லையா அதிமுக? அடுத்த ஒரு 1.5 ஆண்டுகள்ல மின் மிகை மாநிலம் தமிழ்நாடு. வெளியில இருந்து கடன் வாங்கி தான் மின்சாரத்துக்கு துறைக்கு வந்துட்டு மின் உற்பத்தி நடந்தது அப்படிங்கறத கருணாநிதினால வாங்க முடியல. நான் அதை மறுக்கிற முதல்ல அது நான் பேசுனேன், நிறைய பேசுனேன் அது என்ன நடந்துச்சுங்கிறது. கடன் வாங்கி தான் வாங்க திமுக குற்றச்சாட்டு வைக்குது. ஏன் நீ வாங்கல? நீங்க 3 வருஷம் ஆட்சி இருந்துச்சு, அத்தனை எம்எஸ்எம்இ போச்சே. நீங்க மோடி வளர்ந்துட்டார், குஜராத் வளர்த்தினார். குஜராத் மோடி எங்க வளர்த்தினார்? குஜராத் வளர்த்துனது இவங்க தான். எனக்கு நல்லா தெரியும், கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடுல இருந்து அத்தனை சிறு குறு தொழில் செய்வோரும் குஜராத் நோக்கி போனாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது, இங்க கரண்ட் எப்படி தொழில் செய்யறதுன்னு அத்தனையும் அனுப்பி வச்சவர் கருணாநிதி. அப்ப உங்களுடைய நிர்வாக திறமையற்ற தன்மையை வெளிப்பட்டது அந்த காலகட்டம் தான். அதன் பிறகு அம்மா அவர்களின் ஆட்சி வருது. 1.5 மாத காலத்திற்குள்ளே மின் மிகை மாநிலம் பக்கத்து மாநிலத்துக்கு. அதன் பிறகு அடுத்த ஆட்சி வர்றதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு வீட்டுக்குள்ள 100 யூனிட் இலவச மின்சாரம். புரியுதுங்களா? அப்ப வளர்ச்சி என்பது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வளர்த்து தொழில்துறையை வளர்த்து கொண்டு போவது மட்டுமல்ல, சேவை பூர்வமாக மக்களை அணுகுவது, மக்களுக்கு வந்து இந்த வளர்ச்சியில பங்கு கொடுப்பது. அதுதான் 100 யூனிட் இலவச மின்சாரம்ங்கிறது. இதையெல்லாம் நாம் செய்துட்டு வரோம். இதன் பிறகு தொழில் வளர்ச்சி இருந்து கொண்டு வருகிறது. இந்த கொரோனா காலத்துல மிகப்பெரிய அளவுல ஒரு ஷட் டவுன் 2 ஆண்டு காலம், அது மிகப்பெரிய பிரச்சனை. அதை தாண்டி நம்ம அதை ஒப்பிட்டு தான் இவங்க இன்னைக்கும் பேசிட்டே இருக்கிறாங்க, நாங்க தொழில்துறையை வளர்த்திட்டோம். அதுக்கு முன்னாடி 2 ஆண்டுகள்ல எடப்பாடியார் அவர்கள் செய்து கொடுத்த அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் இன்னைக்கு வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கு. உங்களுக்கு இன்னொரு செய்தியை நான் சேர்த்தே சொல்றேன். 1000க்கும் மேற்பட்ட எம்எஸ்எம்இ தொழில் நிறுவனங்கள் இந்த ஆட்சி காலத்திலே மூடப்பட்டிருக்கிறது. இதை நாங்க வெளியே பேசல, சட்டமன்றத்துக்குள்ள பேசியிருக்கோம். நீங்க யாரும் மறுக்கல, ஆளுங்கட்சி. புரியுதுங்களா? தொழில் வளர்ச்சி நல்லா இருக்குன்னு சொன்னா சிறு குறு தொழில்கள் 1000க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் எப்படிங்க ஒரு ஆட்சி காலத்தில் மூடப்படும்? இந்த ஆட்சி காலத்திலேயே நீங்க மின்சார கட்டணத்தை ஏற்றி, சொத்து வரியை ஏற்றி, ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறான்னா வாடகை ஏறி போகுது. ஒரு நிறுவனத்துக்குள்ள மின்சார கட்டணம் ஏறி போகுது. சொத்து வரின்னு ஒண்ணு போடுறீங்க, சொத்துல இருந்து தானே குப்பை உருவாகுது. மாநகராட்சி குப்பைக்கு தனியா வரி போட்டிருக்கான். நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு தொழில் நிறுவனம் நடத்துவதற்கு அவர்கள் கட்டுகிற வரியே
கிட்டத்தட்ட 60 விழுக்காடுக்கு அதிகமா இருக்கு. ஆனா அவங்க கொடுக்கிற கிளைம் என்னன்னா, இங்க வந்து தொழில் தொடங்குவதற்கான எல்லா வழிமுறைகளையும் வந்து இலகுவாக்கி இருக்கிறதுனால தான் இந்த வளர்ச்சியை வந்து திமுக அரசால எட்ட முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது அவங்களுடைய கிளைம். அதனாலதான் கேட்கிறோம், வெள்ளை அறிக்கை கொடுங்க, கொடுத்தீங்கன்னா வெளிப்படையா மக்களுக்கு தெரிஞ்சிரும் கேட்கிறோம். அப்ப மத்திய புள்ளியியல் துறை வெளியிட்ட அந்த தகவல் வந்து தகவல் சரி. நான் மீண்டும் சொல்லுகிறேன், தகவல் சரி. இந்த வளர்ச்சிக்கான காரணம் யாரு? இவ்வளவு இலகுவப்படுத்தல அப்படிங்கிறப்ப இதெல்லாம் செய்யல அப்படின்னா இந்த வளர்ச்சியை எட்டி இருக்க முடியுமா? இல்லைங்கிறது நான் வெளிப்படையா நிறைய ஆதாரங்களை கொடுக்குறேங்க. இப்ப எங்கள் பொதுச்செயலாளர் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கொண்டு வரப்பட்டது, உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தினுடைய தலைவர் யார்? முதலமைச்சர். அவரே இருப்பார். நீங்க 10 நாளைக்குள்ள, ஒரு வாரம் 10 நாளைக்குள்ள ஒரு கூட்டம், தொடர்ச்சியா கூட்டங்கள் நடந்துட்டே இருக்கும். இந்த தொழில் முனைவோர் யாரெல்லாம் தொழில் முனைவோராக வருகிறார்களோ அவர்களுக்கு என்ன சிக்கல் இருந்தாலும் நேரடியாக முதலமைச்சரிடம் அவர்கள் முறையிட முடியும். ஏன் அவர் முதலமைச்சர் அதுக்கு தலைவராக இருந்தார் அப்படின்னா, நீங்க ஒரு இடத்துல போய் தொழில் நிறுவனம் கொண்டு வர போறீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு தண்ணி எடுக்க முடியாது, அல்லது அந்த இடத்துல வந்து நிலம் எடுக்கிறதுல பிரச்சனை இருக்குது, அல்லது மின்சாரத்துல பிரச்சனை இருக்குது, பல்வேறு டிபார்ட்மெண்ட்ல பிரச்சனை வரலாம். இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கையில் வச்சிருக்கிற முதலமைச்சர் இவரே தலைவராக இருக்கும்போது நேரடியாக இதுதான் பிரச்சனைன்னு சொன்னா அந்த துறை அமைச்சரை கூப்பிட்டு, அந்த துறை செக்ரட்டரி கூப்பிட்டு உடனடியாக இதை தீர்த்தாகணும் இல்லீங்களா? இதுக்கு தான் சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தினுடைய தலைவராக எங்கள் பொதுச் செயலாளர் முதலமைச்சரே இருந்தார். இன்னைக்கு யார் அது தலைவர்? உங்களுக்கு என்ன அக்கறை இருக்கு? உள்நாட்டு தொழிலையே ஒண்ணுமில்லாமல் செய்துவிட்ட நீங்கள் இப்ப வெளிநாட்டிலிருந்து நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று சொல்லுங்க போது நாங்கள் வந்து அதிலே வெளிப்படையா கேள்வி வைக்கல. என்ன தப்பு? உங்களுக்கு இவ்வளவு சுத்தி நாங்கள் அந்த வளர்ச்சியை கொண்டு வந்தோம், இந்த வளர்ச்சியை கொண்டு வந்தோம், அதை ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள்? வெள்ளை அறிக்கை ஒன்றை வீசிவிட்டு போங்கள். யாரும் கேள்வி கேட்க முடியாது, அதிமுகவும் பேச முடியாது, ஒருத்தரும் பேச முடியாது. நீங்கள் எடுத்து காட்டிடுவீங்க. நான் இப்ப பேசுறேன்னா நீங்க எடுத்து காட்டிடுவீங்களா? சார் வெள்ளை அறிக்கை இப்படி இருக்கு, நீங்க என்ன மாத்தி பேசுறீங்க, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? நிச்சயமா கேட்கலாம். இது 2026ல அதிமுக வெற்றி பெற்றது என்றால் என்டிஏ ஆட்சியா அதிமுக ஆட்சியா? உறுதியாக அதிமுக ஆட்சி. என்டிஏனுடைய தலைமை அதிமுக. தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி நடக்குது, என்டிஏ ஆட்சி என்றும் சொல்லலாம், ஒன்றும் தவறு இல்லை. திரு அமித்ஷா அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் இப்ப வரைக்கும் சொல்லிட்டு இருக்காரு. இல்ல அவங்க அது அந்த சொல் பிரயோகத்தில் இருக்கிற பிரச்சனை தாங்க. மறுபடியும் கிளாரிஃபை பண்றோம், அவங்களும் அதை கிளாரிஃபை பண்ணுவாங்க, அது ஒன்றும் பெரிய இது இல்லை. அதாவது அவங்க தனி மெஜாரிட்டியோட பிஜேபி ஆட்சி நடத்திய போதும் கூட பிஜேபி அந்த ஆட்சி என்ன சொல்லுவாங்கன்னா என்டிஏ கவர்மெண்ட் என்று தான் சொல்லுவாங்க. பிஜேபி கவர்மெண்ட் சொல்ல மாட்டாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட். அது அவங்களுடைய பழக்கமே அதுதான். கூட்டணி கட்சிகள் ஆதரவோடு ஒரு ஆட்சி நடந்தது, அதைத்தான் நாம வந்து இங்க கூட்டணி ஆட்சின்னு சொல்றோம். நம்ம கூட்டணி ஆட்சி, கூட்டணி அப்படிங்கிறது அதுதான். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க அமித்ஷா அவர்கள் சொல்வது என்னன்னா, எங்கள் கூட்டணி வெற்றி பெறும், அதிமுக ஆட்சி அமைக்கும். அது நாங்களும் வைத்தானே சொல்றோம். இல்ல இவ்வளவு விமர்சனங்களுக்கு அப்புறமும் வந்து திரு அமித்ஷா அவர்கள் அதை மாற்றிக்க முயலவே இல்லை அப்படிங்கறதுனால தான் இந்த கேள்வி வந்து முன்வரும். பிரயோகத்தில் இருக்கிற சிக்கல் தான். மற்றபடி தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜகவினுடைய தலைவர் அமித்ஷா அவர்களின் கருத்தை தானே அவர் பிரதிபலிக்க முடியும். அவர் மிக தெளிவாக சொல்லிவிட்டாரே, அப்புறம் என்ன ஏன் இந்த குழப்பம் இருக்குதுன்னு எங்களுக்கு புரியல. இளைஞர்கள் ஓட்டு வந்து இங்க பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திரு விஜய் அவர்கள் களத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப இளைஞர்கள் ஓட்டு வந்து அவருடைய கட்சிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம மதுரை மாநாட்டில் வந்து அதிமுக தொண்டர்களுக்கு மறைமுகமா அவர் அழைப்பு விடுத்ததையும் பார்க்க முடிஞ்சது. கட்சி இப்படி இருக்கு, நிலைமை இப்படி இருக்கு, யார் கையில இருக்குன்னு தெரியுமா அப்படிங்கிற அழைப்பை வந்துட்டு அதிமுக தொண்டர்களுக்கு அவர் விடுத்ததை பார்க்க முடிஞ்சது. அந்த கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல விஜய் அவர்கள் அதிமுகவுக்கு தான் அப்படி ஒரு இதை கொடுக்கிறாருன்னா அது அவருடைய தவறான அரசியல் புரிதல் நான் வெளிப்படையா சொல்லுவேன். எனக்கு அதுல எந்த தயக்கம் இல்லை. ஆனால் அவர் அதிமுகன்னு பேரை சொல்ற வரைக்கும் காத்திருப்போம். அது ஒன்று நாமளா ஏன் போய் அதை அவர் ஏதோ சொல்லுகிறார் என்று நம்ம நினைக்க வேண்டும். அவர் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார், போட்டி திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் என்று சொல்லுகிறார். அது எந்த இடத்திற்கு என்பதுதான் என்னுடைய கேள்வி. 2ஆம் இடத்திற்கு தான் அது போட்டி. 2 பேரும் தான் போட்டி, நானும் அதை ஏற்றுக்கொள்கிறேன். அது அவங்க 2 பேருக்கு இடையில தான் போட்டி. அதுல வந்து விஜய் அவர்கள் வெற்றி பெற்று வந்தால் எனக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. திரு எடப்பாடி அவர்கள் வந்துட்டு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டிங்கிறத அவரும் சொல்லியிருக்கிறாரு. அது முதல் இடத்துக்கு. நீங்க எந்த இடத்துக்குங்கிறதா பிரச்சனை. நீங்க சாதாரணமா 24 விழுக்காடு எந்த கூட்டணியும் இல்லாம, பாராளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளர் இல்லாம, கூட்டணியே இல்லாம தனிச்சு நின்று எங்களுடைய வேட்பாளரை போட்டு நாங்கள் வாங்கியிருக்கிறோம். அது வந்து கட்சிக்காரர்களுடைய வாக்கு மட்டுமே. இவ்வளவு பெரிய ஆன்டி இன்கம்பன்சியும் இன்னைக்கு மக்களுடைய மனநிலை மாற்றம், இந்த அளவுக்கு மக்கள் வந்து ஒரு மாற்றாட்சி வந்தே ஆக வேண்டும் என்று நினைக்கிற இந்த சூழல்ல தமிழ்நாடு வந்து சட்டம் ஒழுங்கு கொஞ்சமும் இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டாக மாறி இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலம். கஞ்சா பொருட்களினுடைய விற்பனையும் இந்த போதைப் பொருட்கள், சிந்தட்டிக் ட்ரக்ஸ் என்று சொல்லப்படுகிற இந்த போதைப் பொருட்களினுடைய புழக்கமும் வந்து முன்னெப்போதும் நாம் பார்க்காத அளவிற்கு மிக பிரம்மாண்டமாக தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு கிடைக்கிற இந்த நிலைமையும் இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி வச்ச பிறகு மறுபடியும் அதிமுகவுக்கு வந்து மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள், நமக்கே ஓட்டு போட்டு விடுவார்கள் என்று கனவு காண்பவர் உதயநிதியாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் கனவு பலிக்க போவதில்லை. தொடர்ந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு இருக்காரு திரு எடப்பாடி அவர்கள். ஸோ அடுத்தடுத்த கட்டங்களில் வந்து அவரும் சில இம்பாக்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை மீண்டும் நல்ல தருணத்தில் சந்திக்கலாம். தேங்க்யூ.